நிலா இருக்குதா இல்லையா? நிலா இருக்குதா இல்லையா? இருக்குது. அந்த நிலாவில் என்ன இருக்குது தெரியாது. பாட்டி வடை சுட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுல இப்பதான் ஒரு என்ன இருக்குச்சு, சந்திரயான் இறங்குச்சு. இறங்கினவனே நிலவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடணும். ஆனா நிலவை பார்த்தா கரண்டமோட இருக்கிற ஒரு ஸ்பேஸ், ஒரு குண்டு குடியுமா இருக்கிற இடமா இருக்குது. நிலவை பற்றிய புரிதல் மாறிவிட்டது. இன்னும் நிலவில் என்ன இருக்குது யாருக்குமே தெரியாது. தென் துருவத்தில் என்ன ஆகுது தெரியல. ஆனாலும் நிலா இருக்கிறது. அதனால் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டுதான் நம்ப வேண்டும் என்றால் இந்த உலகத்துல எதையுமே நாம் நம்ப முடியாது. எனவே புனித சிறில் அழகாக சொல்வார், ஒவ்வொரு கடவுளை பற்றி எப்படியாக நாம் அறிந்து கொள்கிறோம். சூரியன் இருக்கிறது, சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகிறது, வெப்பம் வருகிறது. இந்த மூணுமே ஒன்று தான் இருக்குது. நீரை நாம் 3 நிலைகளிலே ஆமா, நீராக இருக்கிறது, வாயுவாக இருக்கிறது, அப்புறம் பனிக்கட்டியாக இருக்கிறது. ஆனால் ஒரே சப்ஸ்டன்ஸ் ஒன்று தான். அதனால ஒரே ஒரு நிலை 3 நிலைகளே இருக்கிறது. 3 நிலைக்கு மாறுகிறது. மெழுகுவர்த்தியை பார்க்கிறோம், அதற்கொண்டு ஒரு வடிவம் இருக்கிறது, அதுல வெளிச்சம் பிறக்கிறது, அதுல ஒளி தெரிகிறது. 3ம் ஒரே இடத்துல இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு 3 விஷயங்கள் தேவையாக இருக்கிறது. ஸ்பேஸ், டைம், அது எல்லாமே முக்கியமானது. நமக்கே 3 இருக்குது. என்னது? உடல், ஆன்மா, வேற என்ன இருக்குது? உயிர். மூளை இருக்குதா? உயிர், ஆவி, உயிர் இருக்கிறது. எனவே 3ஆலே நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அனைத்தும் 3ஆகத்தான் இருக்கிறது. குடும்பத்தில் அப்பா, அம்மா, குழந்தைங்க 3 பேரும் இருக்கிறோம். 3ஆகத்தான் இருக்கிறது. தாலி கட்டும் போது எத்தனை முடிச்சு போறோம்? 3 முடிச்சு தான் போடுறாங்க. 4 முடிச்சா 3 முடிச்சு தான் போடுறாங்க. எனவே 3 என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. டைமென்ஷன்ஸ் பார்க்கும்போது 3 டைமென்ஷன் இருக்குது, பல டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் 3 டைமென்ஷன். காலத்துக்கு 3 கோணங்கள் இருக்கிறது, 3 பரிமாணங்கள் இருக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதுக்கு தவிர ஏதாவது காலம் இருக்கா? போராத காலம், ஏதாவது ஒரு காலம், 3 காலங்கள் இருக்கு. எனவே வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காலங்கள் நம் உடலில் இருக்கிற இந்த 3 உடல், உயிர், ஆன்மா, இதை புரிந்து கொள்வதே கடினமானது. உடல் தீயது அப்படின்னு சொன்னாங்க, உயிர் கடவுள் கொடுத்ததுன்னு சொன்னாங்க, ஆன்மா கடவுள் கொடுத்தது, ஆன்மாவுக்கும் உயிருக்குமாக சண்டையாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. எனவே இன்றைய நாளிலே இந்த மூவொரு இறைவன் அல்லது சமத்திருத்துவ பெருவிழா நமக்கு சொல்லுகிற உண்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய முதல் வாசகம் அழகாக சொல்லுகிற உண்மை, கடவுள் நம்மோடு எப்போதும் இணைந்தே வாழ்கிறார். வெளிப்புறமாக கடவுள் நம்மோடு எப்போதுமே இணைந்து இருக்கிறார். இஸ்ராயல் மக்கள் வாழ்க்கையில எரிகின்ற முச்சடியிலே காட்சி கொடுத்தார், பிறகாக தேர்ந்தெடுத்தார், மக்களை வழிநடத்தினார், வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு கொண்டு சென்றார். அத்தகைய இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து நல் இனமாக வாழ்வதே. எனவே அப்படியாக வாழ்கிற போது இறைவன் உங்களுக்கு
எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று இதன் முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. எனவே கடவுள் வெளிப்புறமாக நம்மோடு என்றைக்கும் செயல்படுகிறார். நம்மோடு இருக்கிற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியவர்கள் அனைவரின் வழியாக கடவுள் இணைந்து செயல்படுகின்றார். வெளிப்புறமாக இறைவன் நமக்குள்ளாக என்றைக்குமே இருக்கிறார். கடவுள் உள்ள மட்டுமல்ல, வெளியிலும் எப்போதும் செயல்படுகிறார். இரண்டாவதாக இன்றைய இரண்டாம் வாசகம் சொல்லுவது போல, இந்த மூவொரு கடவுள் நமக்கு உள்ளாக இருந்து செயல்படுகிறார். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். வெளியில் இருந்து கடவுள் நம்மை வழிநடத்தினாலும் உட்புறமாக கடவுளின் ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியாரை நான் ஏற்கனவே சொன்னது போல நம்மில் செயல்பட வைக்க வேண்டும். கடவுளுடைய அச்சம், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, தீமையை அருவருப்பது, நன்மைகளால் வாழ்க்கையை நிரப்புவது. எனவே நான் கடவுளோடு இணைந்து செயல்படுகிறேன், கடவுள் எனக்குள்ளாக இணைந்து செயல்படுகின்றார், என் ஆத்மாவிலே உறைந்திருக்கிறார். அத்தகைய கடவுளை செயல்பட வைக்க வேண்டும். தந்தை, மகன், தூய ஆவி நமக்குள்ளாக ஆவியாக செயல்படுகிறார். ஆவிதான் இருக்கிறார், ஆவியோடு சேர்ந்து தந்தையும் இருக்கிறார், அங்கே இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். மூன்று பேரும் ஒன்றாக இணைந்துதான் செயல்படுகிறார். எனவே கடவுள் வெளிப்புற சூழ்நிலைகள் மட்டுமல்ல, எனக்குள்ளாக இணைந்து செயல்படுகிறார், என்னை இயக்குகின்றார். அவர்தான் என்னுடைய இயக்கமாக இருக்கிறார் என்பதை இரண்டாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, கடவுள் வெளிப்புறத்தில் மட்டுமல்ல, உட்புறத்தில் மட்டுமல்ல, கடவுள் இந்த உலகத்திலும் முழுவதுமாக என்னை பிறரோடு இணைக்கின்றார். எப்படி இணைக்கிறாரு? தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். எனவே ஆவியாருடைய செயல்பாடு பார்க்கிற போது பிறருக்கு நற்செய்தி அளிக்கிறது. கடவுள் வெளியில் மட்டுமல்ல, எனக்குள்ளாக மட்டுமல்ல, எனக்குள்ளாகவும் வெளியிலாகவும் இருந்து எல்லாரையும் இணைக்கிறவராக இருக்கிறார். இணைந்தே செயல்படுகிறார். தந்தை தனியாக செயல்படுவார், மகன் தனியாக செயல்படுவார், ஆவியார் தனியாக செயல்படுவார். அப்படிலாம் கிடையாது. அன்னை மரியா மங்கள வார்த்தையை பெறுகிற போது கடவுள் அந்த கபிரியேல் தூதர் வழியாக வருகிறார். ஆவியார் அவருக்குள்ளாக செயல்படுகின்றார். தூய ஆவியினுடைய வல்லமை மேல் நிழலிடும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து கருவாக உதரத்திலே உருவாகிறார். எனவே தந்தை, மகன், தூய ஆவி இணைந்திருக்கிறார்கள். திருமுழுக்கு செல்கிற உண்மை. இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிற போது